Greetings, blessings, and peace to you in the name of the Lord Jesus Christ. வாழ்த்துதலும் ஆசீர்வாதமும் சமாதானம் உங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாவதாக. We are living in the kingdom of light. நாம் தேவ ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The Bible says in Colossians chapter 1 verses 12 to 13, giving thanks to the Father who has qualified you to share in the inheritance of the saints in light. He has delivered us from the domain of darkness and transferred us to the kingdom of His beloved Son. கொலோசியர் 1 அதிகாரம் 12-13 வாசம் சொல்லுகிறது, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். Amen. Hallelujah. My beloved, we ought to give thanks to our Heavenly Father in the name of the Lord Jesus Christ, because He is the only eternal God. He has qualified us to share and to make us fit in the inheritance of the saints in light. And it is our own Heavenly Father who has delivered you and me from the domain and the dominion and the control of the darkness. And He has also drawn us near to Himself and transferred us to the kingdom of His beloved Son. Amen. Hallelujah. Glory to God. அன்பானவர்களே, நம் பிதாவாகிய தேவனுக்கு எப்பொழுதும் நாம் நன்றி செலுத்துவர்களா இருக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் பரலோக பிதாவாகிய தேவன் அவருடைய நித்திய கிருபையினால், தயவினால், இரக்கத்தினால் அவர் தாமே ஒளியுள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைவதற்கும் நம்மை தகுதி ஆக்கி இருக்கிறார். தேவன் தாமே நம்ம தகுதி ஆக்கி இருக்கிறார். மற்றும் பிதாவாகிய தேவன் தாமே, அவர் தாமே நம்மை இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, இருளின் கட்டுப்பாட்டிலிருந்து, ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கி தம்மிடத்தில் சேர்த்துக் கொண்டு தம்முடைய அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு நம்ம உட்படுத்தி இருக்கிறார், நம்மளை வைத்திருக்கிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். Now, you and me as a Christian, we have received Jesus Christ as our Lord and Savior. Now we are no more in the kingdom of darkness. Now we are truly, indeed, we are living in the kingdom of life, which is the God's dear Son, Jesus Christ. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் இனி இருளின் ராஜ்யத்தில் இல்லை. இன்னைக்கு தேவனுடைய அன்பின் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாக தேவனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். Now in 1 Peter chapter 2 verse 9, the Bible says, but you are a chosen race, a royal priesthood, a dedicated nation, God's own purchased special people, that you may set forth the wonderful deeds and display the virtues and perfection of Him who called you out of darkness into His marvelous light. 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீன்னு சொல்லுகிறது. My beloved in Christ Jesus, we used to be lived in the kingdom of darkness, in the jurisdiction of Satan, and we used to live in the realm of sin, because we were in the sinful nature and we have been separate from the eternal God. கிறிஸ்து அன்பானவர்களே, நம் பிதாவாகிய தேவனோடு நம்ம பிரிந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நம் பாவத்தின் நிமித்தமாக இருளின் ஆதிக்கத்திலும், பாவத்தினுடைய மண்டலத்திலும், இருளின் சாத்தனுடைய அவருடைய சட்ட அதிகாரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். Now our God, Heavenly Father, because of His mercy and love, He has chose you and me to Himself as a beloved Son and daughter in Christ. இன்னைக்கு நம்ம இருளை அதிகாரத்திலிருந்து நம்மை
பிதாவாகிய தம்முடைய மிகுந்த கிருபையினால் இரக்கத்தினாலும் தமக்கு சொந்த பிள்ளைகளாய் மாறும்படிக்கு நம்மை தம்மிடத்தில் சேர்த்துக்கொண்டு நம்மை ஏற்றுக்கொண்டார் என்று அறிந்து கொள்ளுகிறோம். Now in Christ we are a chosen race, we are a royal priesthood, we are a dedicated nation, the holy God's holy special people, and this is all, it is by God's grace, and it is by only God's grace that we have received this abundance of privileges and rights to be His own special people, His own inheritance. இது நம் பிதாவாகிய தேவனுடைய மிகுந்த கிருபையினாலும் நம் தயவினாலும் தான் நம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம், பரிசுத்த ஜனங்களாக இருக்கிறோம், நம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்கிறோம், அவருக்கு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நம்ம தேவனுடைய கிருபையினால் இதை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். So in Christ we are living as a person who has been delivered from the kingdom of darkness, and who has been delivered from the sinful, and who has been delivered from all that which is consistent with the kingdom of darkness. Now we are no more living in kingdom of darkness, but we are living in the kingdom of light. ஆகையால் நாம் இனி இருள் ஆதிக்கத்தில் இல்ல, பாவத்தின் ஆதிக்கத்திலிருந்தும் மரணத்தின் ஆதிக்கத்திலிருந்தும் சாத்தானுடைய இருளின் ஆதிக்கத்தில் விடுதலையாக்கப்பட்டு இன்னைக்கு ஒளியின் ஆதிக்கத்துக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So we are not in the darkness, we are in light in Christ Jesus. What we must do in this kingdom of light is we must grow, develop, cultivate ourselves in the knowledge of God's word. இந்த தேவனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தினால் நம்மளை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும், நம்ம வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். For the one who seems to be experiencing anything of darkness despite being born again, the solution is simple. Receive God's word, the light of God's word in your life into you, and walk accordingly, and it will eject every satanic presence. இன்னைக்கு எந்தெந்த தேவ பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு மறுபடி பிறந்திருந்தாலும் அவங்க சில இருளினுடைய ஆதிக்கத்தினுடைய செயல்பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். அதற்கு தீர்வு மிக எளிதானது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் அதன் பிரகாரமாய் நடந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய எல்லா கிரிகள் அது வாழ்க்கை விட்டு நீக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. Now in Christ you and me dwell in the kingdom, and we are seated together with Christ far above all principalities, power and might and dominion and every name that is named, not only in this world but also in that which is to come. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்கள் அமர்ந்திருக்கிறோம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாற்றமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் இல்ல நாமத்துக்கு மேலாக நம் கிறிஸ்துவோடு உன்னதங்கள் அமர்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறோம். My beloved in Christ Jesus, those who haven't been born again, those you are viewing this message, if you are not born again yet, God is giving you an opportunity today itself, so that you can receive His life. You can receive Christ into your heart by faith, by just confessing with your mouth that the Lord Jesus Christ is your Lord and Savior, and you believe in your heart that God raised Him from the dead, and you will be saved. இந்த வேளையில கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராலும் சரி, உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க கிறிஸ்துவுக்கு மறுபடி பிறக்காமல் இருந்தால் தேவன் தாமே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் கிறிஸ்து இயேசு இந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள பிறந்து நீங்க வாழும்படிக்கு, இந்த நல்ல சாக்கியங்களையும் உரிமைகளை நீங்க அனுபவிக்கும்படிக்கு, சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை உங்க வாயினால் சொந்த கர்த்தர், என் சொந்த கர்த்தர் ரட்சகர் என்று ஆண்டவரை ஒப்புக்கொள்ளுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தை விசுவாசிங்கள், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். May God bless you abundantly. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, amen, amen.